ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி, நல்லா சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், இதெல்லாம் வந்து வெறும் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும்போது அதோட போது வறுத்தது ரொம்ப கருக வச்சிடக்கூடாது. கருக வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கசப்படிக்கும். இப்போ அதை வறுத்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து சிக்கன் கிரேவியுமே நல்லா வந்து டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வறுத்து வச்ச அந்த ஸ்பைசஸை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நைஸாகவும் வேண்டாம். இப்போ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். நீங்கள் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக தான் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கும்போது அது மனமும் சுவையும் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டு வணங்கும் போதே நல்ல மணம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம். 4 தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சோண்டு இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தணும் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வருது. இப்போ தக்காளி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து நல்லா வெந்திருக்க சமயத்தில் வந்து நம்ம அந்த கரண்டிலே நல்லா தக்காளி நல்லா அப்படி நல்லா கொத்தி விட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம முதலே போடுறத விட அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமோ இல்லை தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போடும்போது நல்லா கருவேப்பிலையோட மணமும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அடிஷ்னலாக நான் தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த தனி மிளகாய்த்தூள் தேவையில்லை. அப்புறம் சிக்கன் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட் பார்த்திங்கன்னா அதனோட அளவு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் மீதி அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரும், அவ்வளோதான். அதையும் நல்லா சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அதனுடைய பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போகும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த சமயத்தில் நம்ம சிக்கனை போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து 3 டைம்ஸ் வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி அந்த சிக்கனையுமே அது கூட நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி வந்து அதில் படாமல் வெறும் சிக்கனை மட்டும் சேர்த்துக்குங்க. சிக்கனோட தண்ணியோடு சேர்த்து நம்ம அப்படியே கழுவி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஊற்றினோம்னா சிக்கன் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவுச்சி ஸ்மெல் அடிக்கும்.
இப்போ சிக்கன் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோட சிக்கனை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குழம்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவியாக வேணும்னா ஒரு செம்பு தண்ணி போதும். சிக்கன் வேகிறதுக்குமே இந்த கிரேவியோட பதத்துக்கு வந்துடும். நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம். சால்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து ஃபஸ்ட் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த ஓரத்தில் இருக்கிறது சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கன் அரை வேக்காடு வெந்துருச்சு. அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து அரைச்சி வச்ச பொடியை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பொடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும். கறியோடு சேர்ந்து நல்லா அந்த உப்பு காரம்லாம் நல்லா சிக்கன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தலையும் கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த கிரேவி வந்து உண்மையிலே வந்து நம்ம சளி காய்ச்சலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மிளகு சேர்த்து நம்ம சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா சளிகளே எல்லாமே அடுத்த நாள் நல்லா பக்காவாக போயிடும். இது மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வற்றணும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனுமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக பூ போல் நல்லா வெந்து சூப்பராக சுவையாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி இது நம்ம தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தோசைக்கு தான். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது நான் இறக்கிட்டேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.